அடுத்து தாரா சங்கர் அவங்க கேட்டிருக்காங்க, ஹூஸ் ப்ரொபோஸ் ஃபர்ஸ்ட், கேன் யூ ஷேர் அபவுட் யுவர் லவ் ஸ்டோரி? அவங்க தான் ஃபர்ஸ்ட் ப்ரப்போஸ் பண்ணாங்க. ஐயோ அப்படி மட்டும் நம்பிடாதீங்க, அது ஒரு கதை. நான் தான் சொல்றேன், அந்த கதையை அப்பதான் சொல்றேன். இதுல வந்து நான் இப்போ வந்து கெட்டவனா காட்டி இவங்க நல்லவங்களாகிறாங்களாம். நீ தானே ப்ரப்போஸ் பண்ண? சரி ஓகே, நான் சொல்றேன். அதுதான் சொல்றேன்ல, அது ஒரு விலாக்ல நான் தனியா செய்யறேன், சரியா? ஸோ இதெல்லாம் வந்து வேற. உங்களுக்காகவே நெக்ஸ்ட் வீடியோ அதை மேக் பண்ணி போடுறோம். அடுத்து கரிஷ்மா அவங்க கேட்டிருக்காங்க, கேட்குற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை, ஒரு 5K மட்டும் சென்ட் பண்ணி விடு. அவ்வளோ இருந்தா நான் ஏன் இப்படி பழப்பு நடத்துறேன்? வீடியோ போடணும்னு எனக்கு அவசியமே இல்லை, ஜாலியாக சுற்றிட்டு இருக்கேன். மன்னித்து விடுங்கள் கரிஷ்மா. அக்ஷய் திகா அவங்க கேட்டிருக்காங்க, முருகேஷ் அலையா தானே, நீங்க முருகேஷ் அலையா தானே அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. முருகேஷ் அலையா? ஆமா, அது வந்து ஐ திங்க் பெங்களூர்ல ஒரு லொக்கேஷன் நேம்னு நினைக்கிறேன். ஆமா, அந்த பிளேஸ் அது. ஸோ அவங்க மேபி அங்கே எங்கேயாவது என்ன பார்த்துருக்காங்களா இல்லை என்னன்னு எனக்கு தெரியல. பெங்களூர் ஏன்னா நான் அடிக்கடிக்கு நான் போயிட்டு வந்துட்டு தான் இருக்கேன். ஸோ அதனால மேபி பார்த்தாங்களா என்னன்னு தெரியல. அங்கெல்லாம் இல்லை சிஸ்டர், ஓகேவா? சாரி, ரித்தன் குயின் அவங்க கேட்டிருக்காங்க, அவங்களும் அதுதான் கேட்டிருக்காங்க, நீங்க முருகேஷ் பாளையா ஜீவன் பீமா நகர் தானே அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சாரி, மன்னித்து விடுங்க. அது எங்களை மாதிரி வேற யாரும் அங்கே இருக்காங்களா என்னன்னு எனக்கு தெரியல, சாரி. எங்களை மாதிரி இல்ல, உன்ன மாதிரி யாரோ இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல உன்னையே பாத்துருக்காங்களா என்னன்னு புரியல எனக்கு. ஆமா, மேபி இருக்கலாம். நான் பெங்களூர் போயிட்டு வரதுனால அந்த ஏரியாவுக்கு போயிருக்கேன்னா என்னன்னு தெரியல. தங்கப்பாண்டி, எப்போடா ஃபாலோவர்ஸ் மீட்? ஃபாலோவர்ஸ் மீட்டா? மீட்டப் வைக்கணுமா? ஃபாலோவர்ஸ் இருக்கிற ஃபாலோவர்ஸுக்கு மீட்டப் வச்சா யாரும் வர மாட்டாங்க. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். வைக்கலாம், இன்னும் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் ஃபேமஸ் ஆகிட்டு ஃபெமிலியர் ஆகிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருக்கும் வைக்கலாம். கூப்பிட்டு ஒரு விருந்தே வச்சிருவோம், தீபூஸ் அபி விருந்து இல்லை அப்படின்னு. ஓகே, நல்லா இருக்குல்ல? அது மாதிரி வச்சிடலாம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இன்ஸ்டாவில் வந்து கொஷின். இது இல்லாமல் பர்சனலாக வந்து ஒரு சில பேர் மெசேஜ் பண்ணாங்க, அதான் அந்த இன்ஸ்டா ஸ்டோரிக்கு ரிப்ளை பண்ணாமல் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. அதுவும் சேர்ந்து இப்போ பார்க்க போகிறோம். அதில் மஹி அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஒரு பையன் ஒருத்தன் கேட்டிருக்கான், ஃபேக் ஐடியில் கேட்டால் சிங்கிள்னு சொல்றியா ப்ரோ நீ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கான். அப்படியா? ஃபேக் ஐடிக்கு நான் மெசேஜே பண்ண மாட்டேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்ஸ்டாவில் நான் யாருக்கும் அவ்வளோ மெசேஜே பண்ண மாட்டேன். ஒரு நாள் ஃபோன் எடுத்து பார்க்கணும் போலயே. சரி, எடுத்து பார்த்து. எங்கள் பேஜ் இருக்கு இல்லையா, இன்ஸ்டா பேஜ். ஸோ கப்புள் நாங்கள் வீடியோஸ் போகிற பேஜ் இருக்குது. ஸோ அந்த பேஜுக்கு மெசேஜ் வந்தால் தான் மேக்ஸிமம் ரிப்ளை பண்ணுவேன். அதை தவிர்த்து வேறு எதுக்கும் ரிப்ளை பண்ண மாட்டேன். இவர் நம்மளை மாட்டி விடுறதுக்காகவே சதி பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். பிரியா கிருஷ்ணன் கேட்டிருக்காங்க, உங்கள் லைஃப்பில் அபியக்கா இல்லைனா லவ் மேரேஜ் பண்ணி இருப்பீங்களா இல்லைனா அரேஞ்ச் மேரேஜ் பண்ணி இருப்பீங்களா? எனக்கு தெரிஞ்சு வேற பொண்ணு கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு இருப்பாங்க, எனக்கு தெரியும். பசங்களாம் அப்படியே லவ் பண்ணுறோம். சாரிங்க, அது வந்து என்னன்னா, அப்படி ஒரு சுச்சுவேஷன் வந்திருந்தது அப்படின்னா நம்ம சொல்லலாம். வராத சுச்சுவேஷனை நம்ம திங்க் பண்ணி சொல்லணும் அப்படின்னா அது எப்படி சொன்னாலும் இப்போ தப்பாயிடும். அதனால வந்து நான் அந்த கொஸ்டின் வந்து தப்பிச்சுக்கிறேன். அப்படி மேரேஜ் பண்ணி பதில் சொல்றாங்களாமா, அப்படி மேரேஜ் பண்ணியிருந்தா இதே லவ் அங்க இருந்து இருக்கும்னு நினைக்கிறீங்களா? நீதான் பதில் சொல்லணும் இதுக்கு நான் இப்போ என்ன வந்து சொல்றது அப்படின்னு சொல்ல முடியாது. பட் ஆனால் அந்த கேர்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அது இருந்திருக்கும் கண்டிப்பா. இருக்கும்ல, யாருக்கா இருந்தாலையும் ஒய்ஃப் அப்படின்னா கேர் இருக்கும் இல்லையா. ஸோ அதுதான். ரகல நிகழன் கேட்டிருக்காங்க, செலிபிரிட்டி ஆனால் மறந்துடாதீங்க தலைவரே அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அப்படி யாரையும் மறக்க மாட்டேன். செலிபிரிட்டி ஆனால் அது ஆகிறதுக்கான ரீசனே நீங்கள் எல்லாரும் தானே, அதனால கண்டிப்பாக யாரையும் மறந்துட மாட்டோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் செலிபிரிட்டி ஆகணும், அதுக்கு ஏதாவது வீடியோஸ் போடணும். நாங்கள் வீடியோஸே போடாமல் ரன் பண்ணிட்டு இருக்கோம். அதனாலதான் வந்து வீடியோஸ் போறது இல்ல இதுக்கப்புறம் இத்தனை நாள் வந்து கொஞ்சம் அப்படி இப்படின்னு கொஞ்சம் ஹெவி ஒர்க்கா போயிட்டு இருந்தது. என்எஸ் கார்த்திக் கேட்டிருக்காங்க, ஃபேமிலியில நியூ மெம்பர்ஸ் எப்போ வருவாங்க மச்சி அப்படின்ட்டு. ஃபேமிலியில நியூ மெம்பர்ஸ் உங்க அண்ணாக்கு மேரேஜ் ஆதான் வருவாங்க. சரி, அது இப்போதைக்கு பிளான் இல்லை, அப்புறம் பார்த்துக்கலாம். ஸ்கிப் பண்ணிக்கலாம். வந்து வினோத் குமார் எங்க அண்ணா தான் கேட்டிருக்காரு, உன்னை நம் சொந்தங்களுக்கு அதிகம் பிடிக்க காரணம் என்ன? ஆமாங்க, நானும் கல்யாணம் ஆகி வந்ததுல இருந்து பாக்குறேன், எல்லாரும் தீபன் ரொம்ப நல்ல பையன்மா, தீபன் ரொம்ப நல்ல பையன்மான்றாங்க. அப்படின்னு நல்ல பையன் தான் எனக்கும் தெரியல. இல்லை, அது எனக்கும் தெரியாது. ஏன்னா நான் எல்லாருக்கிட்டையும் மோஸ்ட்லி நல்லா தான் பேசுறேன், அதனால ஒரு வேளை அப்படி இருக்கலாம். அதுவும் அவங்க அம்மா சைட் ரிலேஷன்ஸ்லாம் இருக்காங்களே, அவன் ரொம்ப ரொம்ப நல்ல பையன்மான்றாங்க. பொய்யே சொல்ல மாட்டாங்களா? எனக்கு தான் தெரியும் எவ்வளவு போய் சொல்றாங்க தினமும். இப்போ கூட சொல்றேன், நான் நல்லவன். ஐயோ, நல்லவங்க யாரும் நல்லவன் சொல்லிக்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இல்ல, நல்லவன் தான், ரொம்ப நல்லவனாகவும் இருக்கக்கூடாது இல்லையா. அதனால ஒரு மீடியம் ரேஞ்சில் நல்லவன் வச்சுக்கலாம்.
அதாவது இவங்க நல்லவனான்னு கேட்கல, உன்னை ஏன் நம்ம சொந்தங்களுக்கு அதிகமாக பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது எனக்கும் தெரிலண்ணா. அது தெரிஞ்சா எல்லாருக்கிட்டையும் அப்படியே இருந்துக்கலாம். ஸோ நான் எல்லாருக்கும் காமனாக எப்பயும் இருக்கிற மாதிரி தான் இருக்கேன். ஒருவேளை மேபி ஏதாவது அவங்கக்கிட்ட தனி பாசம் நம்ம மேலே ஏதாவது இருக்கா இல்லை என்னன்னு எனக்கும் தெரியல. இதுதான் விஷயம். இதுக்கு சரியாக ஆன்சர் பண்ணனா இல்லையான்னு எனக்கு தெரியல. அனீஃப் ப்ரோ கேட்டிருக்காங்க, எப்போ செகண்ட் மேரேஜ் பண்ண போகிறேன்? யார் இந்த ஃப்ரெண்ட் உனக்கு? சாரி ப்ரோ, ஃபர்ஸ்ட் கல்யாணம் பண்ணிட்டு இப்போ கொஞ்ச நாள் தான் அதுக்கே முடியல என்னால். இதில் வேற செகண்ட் மேரேஜ் வேறையா, யாரால முடியும்? அப்படின்னா முடியல, நான் என்ன உனக்கு டார்ச்சர் பண்றேனா? சாரி. ஹலோ, உங்ககிட்ட கேக்குறேன். இப்பெல்லாம் கொஸ்டின் கேட்டு பக்கத்துல நிக்க வச்சு நான் வீடியோ எடுக்கல. இப்பெல்லாம் நாங்க சண்டை போறத நீங்க பார்த்து ரசிக்கணும். இல்ல, அந்த ஃப்ரெண்ட் யாரு எனக்கு தயவு செஞ்சு அவங்க யாருன்னு காட்டு. அடுத்து ஆஷா கேட்டிருக்காங்க. நான் இங்க பேசிட்டு இருக்கேன். இல்ல, அந்த கொஸ்டின் விட்டுறலாம். அடுத்து வாங்க. அடுத்து ஆஷா கேட்டிருக்காங்க, வாட் அபவுட் யுவர் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் மேரேஜ் லைஃப்? மழை வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நிஜமா தான் மழை வந்துட்டு இருக்கு. எத்தனை கொஸ்டின் இருக்கு, சீக்கிரம் முடிச்சிட்டு போயிடலாம். ஸோ அதை சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் லைஃப் வந்து ஒன்றும் இல்லை. பிஃபோரும் நல்லா தான் இருந்துச்சு, ஆஃப்டரும் நல்லா தான் இருக்கு. பிஃபோர் என்ன, அவங்க தனியாக இருப்பாங்க, நான் தனியாக இருப்பேன். ஆஃப்டர் நாங்கள் 2 பேரும் ஒன்றா இருக்கோம். அவ்வளோதான் விஷயம், வேற ஒன்றும் இல்லை. மற்றபடி என்ன வெளியே போய் அதிகமாக என்னால் சுத்த முடியறதில்ல. இப்போ பசங்க கூட ஜாஸ்தி, என்னால் அதுதான் கொஞ்சம் பாவி கஷ்டமா இருக்கு. ஊருக்கு போனா வீட்லயே இருக்கிறது இல்ல, ஊர் சுத்தின்னு தான் இருக்கு. அதுக்காக ஊருக்கே போகக்கூடாதுன்னு சொல்லி இங்க ஒசூர்ல தான் இருக்கு. ஐயோ, அப்படியெல்லாம் ஊருக்கு போய் கிட்டத்தட்ட எவ்வளவு 2 வாரம் தான் ஆகுது. கிட்டத்தட்ட ஆயிடுச்சு. எவ்வளவு 20 நாளைக்கு மேல ஆக போகுது நான் ஊருக்கு போய். கதை விடு. அடுத்து சதீஷ் கேட்டிருக்காங்க, ஹவு டு யூ செலக்ட் டு மேட் ஃபார் ஈச் அதர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. புரியல எனக்கு. செலக்ட் டு மேட் ஃபார் ஈச் அதர். நாங்க 2 பேரும் மேட் ஃபார் ஈச் அதர்னு நம்புறீங்களா? அது எனக்கும் தெரியல, நீங்க பார்த்து சொல்றதுல தான் இருக்கு. நாங்களே அப்படியே மனசால சந்தோஷப்பட்டுருக்கோம். அப்பாடா நம்மளும் பரவாயில்ல, ஒரு சூர்யா ஜோதிகா இல்ல இந்த அளவுக்குலாம் போயிடாத, அஜித் ஷாலினி இந்த மாதிரி ஏதோ கொஞ்சம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சந்தோஷப்பட்டுக்கலாம். வந்து சௌந்தர்யா விவேக், இவங்களுக்கு தான் நான் முக்கியமாக ரிப்ளை பண்ணணும். அதாவது என்னன்னா, இவங்க என்ன கேட்டிருக்காங்கன்றத நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். நீங்க பைத்தியமா சார்? பார்க்க அப்படி தெரியுது. அதை பத்தி ஏன் என்ன நீங்க சொல்ல வரீங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஓகேவா? யாரும் இல்லை, என் ஃப்ரெண்டோட அக்கா தான். ஸோ அவங்க கேட்டது எப்படி, ஆனா அவங்க மெசேஜ் பண்ணியிருக்கிறது எப்படி நான் சொல்லி படிக்கிட்டா, நீங்க பைத்தியமா பார்க்க அடிதா தெரியுது, அத பத்தி நீங்க யான் சொல்ல வரீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பாருங்க, நான் இதை வேணா நான் அந்த ஸ்கிரீன்லயே நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகேவா? அநேகமா இந்த அக்கா இந்த மெசேஜ் பண்ணக்குள்ள குடிச்சு போட்டு நைட்டு போதையில் அனுப்பியிருக்காங்க. எதுக்குக்கா குடிக்கிறீங்க? குடிக்க கூடாதுக்கா, ஏன்க்கா இப்படி பண்றீங்க? சரி, அவங்க கேட்ட क्वेश्चनக்கு ரிப்ளை பண்ணு. அதான் குடிச்சிட்டு இப்படிலாம் ரிப்ளை பண்ணா எப்படி இருக்கும்? நீங்க பைத்தியமா சார்னு கேட்டிருக்காங்க, அதுக்கு ரிப்ளை பண்ணு. நம்ம கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பைத்தியம் அப்படின்னா அவங்களும் பைத்தியம், நம்மளும் பைத்தியம், அப்படிதான் இருக்கணும். பார்க்க அப்படிதான் தெரியுதான், தெரியட்டும். பைத்தியத்தை கூட எதுக்கு நீங்க ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறீங்கன்னு நான் கேட்கிறேன். இதனால நீங்க என்ன சொல்ல வரீங்க? ஒன்னும் சொல்ற, அதான் சொல்றல, பைத்தியம் அப்படின்னா நீங்க பைத்தியம், அதனால நானும் பைத்தியம், ஃப்ரெண்ட்ஸ் பைத்தியம், அவ்வளவுதான். Q&A வீடியோ வந்து இதோட முடிஞ்சது. கடைசியாக இந்த அக்காவுக்கு மட்டும் நான் தனியாக நீங்கள் ரிப்ளை பண்ணுங்க. இந்த அக்கா கேட்ட கொஸ்டின் கரெக்டாக என்னன்னு மட்டும் நீங்கள் கரெக்டாக கீழே சொல்லிடுங்க. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். மீண்டும் ஆன்சர் என்ன பண்ண சொல்லிட்டு எல்லா क्वेश्चनக்கும் இவங்க தான் ஆன்சர் பண்ணாங்க. அது எப்படியோ ஒரு ஃப்ளோல போயிடுச்சு. இப்போதானே ஸ்டார்டிங்ல தானே இப்படி பண்றோம், அப்படியே போக அப்படியே சேஞ்ச் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் கரெக்டாக இருக்கிற மாதிரி வந்துடும். ஸோ வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். ஏன்னா இங்கே வந்து தூரல் போட ஸ்டார்ட் ஆயிடுச்சு. தூரல்லே வந்து நாங்கள் நின்று பேசிட்டு இருக்கோம். உங்களுக்கு பேக்ரவுண்ட்ல பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். பயங்கரமா காத்து அடிக்குது. பேக்ரவுண்ட்ல பார்த்தீங்கன்னா தெரியும், பின்னாடி மழை வந்துட்டு இருக்கிறது. ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய். வீடியோவே ஓடி இருக்கக்கூடாதான்.